वनकम बंदना नमस्ते नमस्कार भगवती से मुत्तु फ्रॉम मुंबई मुत्तु बाबा इन कन्याकुमारी நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு 324 360 24 390 மேலே க்ளோசிங் வந்தால் தான் மேற்கொண்டு போகும். ஆனால் இன்ட்ராடேயில் 390 420 460 490 வரலாம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 24 457 வந்திருக்கு. நாளைக்கு புதன்கிழமை வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. மே 1 லீவுனால நாளைக்கு இருக்குது. இப்போ கடந்த 7 நாளில் 2 நாள் மட்டும்தான் க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. மாதி எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 4 நாளையில் ஹை லெவல் வந்து 24 355 360 365 380 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்து 360க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 328 நேற்று இன்னைக்கு 335 அதுக்கு முன்னால் 300 300 290 இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இண்டோ பாக் வார் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நேரம் போயிட்டு இருக்கனால ஃபர்தர் ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே இப்போ சொல்ல முடியாது. மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சீக்ரெட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாளை கூட எல்லாமே இப்போ கடந்த 4 நாளிலையும் மார்க்கெட் வந்து 24 330 320 380 லெவலில் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னாக்கி ஹையர் லெவலில் ஸ்டார்டிங் வேற கிரியேஷன் ஆகலாம், இல்லை லாங்கில் வந்து போகலாம். ஸ்ட்ராடலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு இன்னைக்கு லோ லெவலில் வாங்கி அப்படி இருந்தால் காலையில் 220 24 220 லோ லெவலில் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே போயிருக்கு. 224 224 390 340 457 வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கு. அது ஹையர் லெவலில் 24 400க்கு மேலே போனதுக்கு அப்புறமே ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே எல்லாம் வித்துட்டு வெளியே வந்தாச்சு. கடைசியில் க்ளோசிங் இருக்குது. அதேமாதிரி கன்சல்டேட்டை பார்க்கும்போது 24 365 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னா மேற்கொண்டு மேலே போகுமா போகாதா, இன்ட்ராடேல எங்கேனாலும் போகும். ஹையர் லெவலில் மேலே போனால் ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு கீழே வந்தால் வாங்கிட்டு வெளியே போகிறாங்க இன்ட்ராடே ஆப்ரேட்டர். மேற்கொண்டு மேலே எவ்வளோ தூரம் போகும்னு யாரும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. க்ளோசிங் வந்து 24 360 தேவை, 369 இந்த ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் தான் மேற்கொண்டு போகலாம். இப்போ நாளை கூட சொல்லியிருக்கிறேன், நிஃப்டி 24 360 63ல் கன்சல்டேஷன் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24 360 390 ஆன் க்ளோசிங் பேஸில் இருக்கும். மேலே வந்து 420 440 460 ஈவன் 480 490 வரைக்கும் வரலாம். அது சூழ்நிலையை பொறுத்த இருக்கு. வரும் வராங்கிறத இன்ட்ராடே சொல்ல முடியாது. க்ளோசிங் வந்து எங்கே போனாலும் 24 360க்கு கீழே தான் இருக்கும். மேலே க்ளோஸ் ஆனால் தான் 360 380 390 மேலே க்ளோஸ் ஆனால் தான் மேற்கொண்டு 3 மாதத்துக்கு முன்னால் வந்த 24 860 70 லெவல் வரும், இல்லைன்னா வராது. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 55 524 ஓப்பன் ஆகிருக்கு. 55 957 போயிருக்கு. லோ வந்து 55 262. க்ளோஸ் ஆனது வந்து 55 391. டவுன் வந்து 42 பாயிண்ட் நேற்றோட குறைஞ்சா ஆயிருக்கு. அதே நேரத்தில் கன்சல்டேட் வந்து 55 553 அகைன்ஸ்ட் 55 50 391. அதுக்கு என்னன்னா நாளைக்கு வெட்னஸ்டே நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. அதனால் 55 960க்கு மேலே போகாது. போனால் 56,000 வரைக்கும் பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் கீழே வந்து உங்களுக்கு வரது வந்து 55 240 55 120 54 960 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் க்ளோசிங் வந்து 55 560க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும். அதுக்கு மேலே போகாது. பேங்க் நிஃப்டி 54,190 54,200 வரைக்கும் வரலாம் கீழே. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,000க்கு மேலே போனால் பிந்தாஸாக இருக்கலாம். 55 வந்து மிட் பாயிண்ட்டு. கீழே போனால் கொஞ்சம் வாங்குங்க, மேலே போச்சுன்னா கொடுத்துடலாம். நிஃப்டியில் வந்து மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான், வீக்லி கிடையாது.
நிஃப்டி மந்த்லியும் உண்டு, வீக்லியும் உண்டு. பேங்க் நிஃப்டி மந்த்லி மட்டும்தான், வீக்லி கிடையாது. நிஃப்டி வீக்லி வரும்போது நீங்கள் அதை தாராளமாக வித்துடலாம். ஹை ப்ரீமியம் வரும்போது வாங்குங்க, லோ ப்ரீமியம் வரும்போது வித்துடலாம். அப்படின்னாக்கி ஹை ப்ரீமியம் ஸ்டார்ட் பண்ணணும் வாங்குறது. லோ ப்ரீமியம் கீழே வரும்போது வாங்கிட்டா அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிஃப்டி ஹை வாலட்டிலாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆன்சிலரி சப்போர்ட் பண்ணும். நிஃப்டி ஐடி, ஆயில், வகரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் பார்த்துக்கிடுங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட் 2,400 பாடி. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 1,400 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 910 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஆப்ஷன் 11,500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஃபாரின் ஸ்டாக் ஃபியூச்சர் 216 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் 244 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க.